சைந்தவி வந்து சமத்து பாப்பா தான். நான் பார்த்த அளவுல ரொம்ப 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 சமத்து பாப்பா அந்த குழந்தை. அவளை விட்டுருந்தா அதுக்கு பாட்டுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு இஷ்யூ கிடையாது. உங்க மேல ஒரு பெரிய விமர்சனம் ஒண்ணு இருந்தது, அது கேள்வியா முன்வைக்க விரும்புறேன். ஆரம்பத்துல நீங்க வந்து யாழ்ப்பாணம் ஒரு கச்சேரி இலங்கை தமிழர்களை மகிழ்விக்க போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒயின் சாப்பிட்டீங்க, ஏதோ பிரச்சனை பண்ணி இந்த வைரமுத்து இஷ்யூ தான், கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த நானும் சின்மையும் யோகாட் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் தனியா ஒரு குக்கர்ல ஒரு சாதத்தை மட்டும் வடிச்சுண்டு தயிர் சாதம், ஃப்ரூட்ஸ், இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இருந்துட்டு வந்திருக்கோம். என்ன வந்ததுனாலும் அதை நம்புறதுக்கு 400 பேர் இருக்காங்கிற தைரியம் தானே இந்த வைரமுத்து இப்படி எல்லாம் பண்றது. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவர்களுடைய விவாகரத்து அது ஒரு மிகப்பெரிய விமர்சனமா மாறினது. வெரி சேட். சைந்தவி வந்து எனக்கு எப்ப பழக்கம்னா, ரொம்ப சின்ன குழந்தைல பாடித்துனா சின்ன வந்து மிரட்டுற மாதிரி பாடுவோம். அப்படியே பிரமிச்சு நம்ம இப்படி ஒரு லைன் இப்படி கொடுத்தோம்னா அதை இவ்வளோ பெருசா கொடுப்போம். அது ஓகே. சைந்தவி பாடித்துனா அப்படியே நம்ம ஹார்ட்டை தொடும். இத்தனும் அவளோட ப்ராப்ளம் வந்து ரேஞ்ச் கிடையாது. ரேஞ்சுன்னா தெரியும் இல்ல, மேல கீழே போயிட்டு வர்றதுக்கு பெரிய ரேஞ்ச் வேணும். அது கிடையாது அந்த குழந்தைக்கு. ஒரு லிமிட்டட் ரேஞ்சில். ஆனா அப்படியே நேர நெஞ்ச தொடர ஒரு சங்கீதம் அந்த குழந்தைக்கு. இத்தனை சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பாவம் எப்படி வந்ததுன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் நான். என்னோட சங்கீதமும் என்னோட ஆப்ஷன் இன் லைஃப் ஆல்சோ என்னோடதும் கொஞ்சம் பாவபூர்வமான சங்கீதம் தான். சின்மயோடது நான் பிரமிச்சு போய் கேட்கிறேன். அட்மிரேஷன். ஈவன் தோ ஐ எம் மை குரு, ஐ எம் ஹர் குரு. உன்னை கொடுத்தேன்னா அது அப்படியே விஸ்தாரம் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் ஓகே ஃபைன். ஐ ஹட் பீன் மோர் அன் அட்மைரர் ஆஃப் ஹர் தேன், ரசிகையா இருந்திருக்கிறது ஜாஸ்தி தருணங்கள் தேன் குரு. அதை இன்னும் வரவழைக்கணும்னு அவளை வந்து மிரட்டுவேன், அது வேற விஷயம். ஆனா இந்த குழந்தை பாடித்துனா அப்படியே பிரமிச்சு கேட்டுருக்கு. அப்படிதான் இருந்தது அது. அந்த குழந்தை வந்து ஒரே நிமிஷத்துல அவளோட ரேஞ்ச, ஐ ஹட் பீன் an expert on one of my very major research is on voice culture. இந்த ரேஞ்ச இன்க்ரீஸ் பண்றதுங்கெல்லாம் சுண்டக்கா விவகாரம். ஒரே வாரத்துல அவளை எங்கேயோ கொண்டு உட்கார வச்சு. அந்த விவாகரத்துக்கு முதல்ல என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த குழந்தைய வந்து ஏன் அந்த மாதிரி என்கிட்ட வரவிடல அப்படிங்கிறதுக்கு காரணம் அவ அம்மா. அந்த டைம்ல வந்து இவ இந்த மொத்த குடும்பமும் அந்த அம்மா பகவான், அந்த கல்கி பகவான் யூனிட்ல அப்படியே மர்ஜ் ஆயிருந்தா. சின்மைய பிராண்ட் அம்பாசடரிங் மாதிரி வரத்துக்கு சொல்லியிருந்தா. அங்க இருந்து 2 குழந்தைகள் வந்து சின்மையை கூப்பிடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு இதேதான், மை பிரெயின் ஹேட் பீன் அ பிக் ப்ராப்ளம். இதை சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க உடனே போடணுங்கிற அவசியம் கிடையாது. காஸ்மிக் கிரியேஷன்ஸ்னு இருந்தது அவளுக்கு. ஸோ உங்க இன்டெலெக்சுவல் ஒர்க் எல்லாத்தையும் கொடுத்து, அதுக்குள்ளேயே நான் வந்து அங்க இருக்கு பாருங்க, ஆலாப்னு அரபிந்த சொசைட்டி பப்ளிஷ் பண்ணது, அது டிக்ஷனரி மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அது 92லயே பண்ணிட்டேன். நீங்க வந்து திருப்பி அதை வந்து இவருக்கு கொடுக்கணும் காஸ்மிக் கிரியேஷன்ல. உங்களன்னா யாருன்னே தெரியாது, பகவான் போட்டாக்க எல்லாரும் படிப்பார் அப்படின்னு நான் வந்து சிரிச்சுண்டு. அப்பதான் சின்ன முதல்ல வந்திருக்கா 2003-04. அப்போ போய் நம்ம வந்து யார்ட்டையும் பகைச்ச கூடாது, ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிற குரூப் அது அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன், வந்து அவர் தான் பகவான் ஆச்சு, என்னோட பிரெயினும் அவர் பேரும் என்னத்துக்கு, அவரே எழுதிடுவேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி தழுக்கா வெளியில வந்துட்டேன். ஒருத்தருக்கு ஒரு வழி வரும், அதை வந்து ரகலை பண்ணி வெளியில் வரணுங்கிற விஷயம் சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சது மால் ப்ராபகேஷன். லைக் ஏன்னா நான் அதாவது 55 வருஷமா நான் ஒரு பொம்பளை ஹோமம் பண்றான்னு விட்டுற மாட்டேன். நான் எல்லா வாடகை வீட்லயும் நான் ஹோமம் பண்ணியிருக்கேன்.
இருந்ததெல்லாம் வாடகை. தொடர்ந்து இந்த திரைத்துறையில இசையமைப்பாளர் இம்மான் அவரை விவாகரத்து செஞ்சாங்க நடிகர் தனுஷ். ஏன் அதை தொடர்ந்து இப்போ சைந்தவி பேச வேண்டாமே, அது அவளோட பர்சனல் லைஃப். இல்ல திரைத்துறையில இருக்கக்கூடிய எனக்கே இசையமைப்பாளர்கள் விவாகரத்தாச்சு. தனியா தான் இந்த குழந்தை கொண்டு வந்தேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் ரெண்டு ஹியூமன். நாங்க ரெண்டு பேருமே இத மாதிரி ஒரு அமிக்கபிள் பேர் இருப்பாளான்னு சொல்ற மாதிரி எல்லாரும் சண்டை எல்லாம் போட்டா அவளை பிரிக்க கூடாதுன்னு. ஆனாலும் எங்க மாமனார் ஒரு நோ தே ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு சொன்னாரு. இவர் ஒரு கோழை எங்க ஹஸ்பண்ட். அவர் சொல்றதை கேட்டு அப்பா பின்னாடி போயிட்டார். 8 வருஷம் வெயிட் பண்ணேன். இப்படியான குழந்தைக்கு அப்படின்னும் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப க்ளோஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர். என்னோட துவாரம் ஹவுஸ்ல தான் நான் பாட்டு கத்துனேன். அவர் நீ வேண்டான்னு இருக்கிறது, நீ டிவோர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு இருக்கிறது ஓகே, ஆனா இந்த குழந்தைக்கு நீ பண்ணின்றது ரிலீஜியஸ் மேரேஜ். அதுல குழந்தைக்கு லீகல் ரைட்ஸ் கிடைக்காது. அப்பா யாருங்கிறது ஆத்தென்டிக்கா நீ பண்ணணும். அதனால டிவோர்ஸ் எடுத்துக்கோ. ஒரு 5 ரூபாய் மெயின்டெனன்ஸ். ஆமா, அவள்கிட்ட பைசா வாங்கிதான் பழைக்கணுமா அப்படின்னா இல்ல, 5 ரூபாய் கொடுத்தா கூட he accepts that this is my child அப்படின்னு சொன்னா அப்பதான் போச்சு. அது 8 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே மேடம். மற்றபடி என்னோட குழந்தையோட அந்த ஆனாலும் ஆச்சு அவரோட பேர்ல இன்னி வரைக்கும். அவர் தான் குழந்தையோட கல்யாணத்தும் போது வரணும்னார். ஓ வந்துருங்கோ, நல்லதா போச்சு. கல்யாணத்துல நம்ம வேற நானே தனியா உட்காந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அடுத்து யாருக்கான தத்து கொடுத்து அவ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே இந்த கர்மாவே தாங்க முடியாம அவசரப்படுறது. இன்னொரு தத்து கொடுத்து அவங்க வீட்டு கர்மாவும் வேண்டாம், இவரே வரேன்னு சொன்னார வாங்கோ. டிவோர்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம ஹிந்து தர்மத்துல. அதனால நீங்க வாங்கன்னு சொல்லி நாங்க 2 பேரும் தான் உட்காந்து அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எந்த விதமான அப்பாக்களும் தன் குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார். சோ அவரை தான் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஹாப்பியா இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போனார். ரைட்டு, சேர்ந்து இருக்கிறதுங்கிறதுலாம் இனிமே நடக்காது. ஐ வாண்டட் அ கம்ப்ளீட் லோன் லைஃப். வேற ஒன்னும் இல்லை. இதுல எல்லாம் மருந்தெல்லாம் கலந்துருவா. உங்களை சொன்னதா? ஆமா, நீங்க மருந்து கலந்துருவீங்க? மருந்து கலந்துருவாளோ. மருந்துன்னா என்ன மருந்து அப்படின்னு கேட்டேன். அப்ப எனக்கு தெரியாது. அப்புறம் ஐ வாஸ் பிராண்டட் as a black magician thanks to this woman. இந்த மாதிரி இவெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணாமக்கு இருந்திருந்தாள்னா அந்த குழந்தை நான் பார்த்த அளவுல சைந்தவி சமத்து பாப்பா தான். நான் பார்த்த அளவுல ரொம்ப 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 சமத்து பாப்பா அந்த குழந்தை. அவளை விட்டுருந்தா அதுக்கு பாட்டுக்கு நல்லா இருந்தது. நம்ம என்ன நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் நேற்றுக்கு 2 நாள் இருந்திருந்தப்பா. இந்த தரம் நான் பார்க்கவே இல்லை அவளை. அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஊருக்கு ஒப்பிக்க வேண்டாம் சார். நம்ம மனசுக்கு என்னை எப்படி வச்சிருக்கா பாக்குறேன். நானே இப்போ இந்த மாதிரி ஒரு பொங்க வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு வாங்க, என்ன சௌக்கியமா தானே வச்சிருக்கேன். நான் பெற்றது ஒரே ஒரு குழந்தை தானே. இனிமே அந்த மாதிரி ஒரு குழந்தை பார்க்க முடியாது உலகத்துல. போனா போறது. நான் தான் சொல்றேன், இந்த குழந்தையோட டிரெயில்மெண்ட்டும் சுசித்ராவோடதும் ஷி நீட்ஸ் லவ், கேர். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேகத்துல நம்ம தர்த்தர் வீட்டுல இங்க கொண்டு உட்கார வச்சுக்கலாமான்னு தோன்றது. பட் தெரியாது கண்ணா, என்ன எது எப்படி நடக்குமோ தெரியாது. ஏதான விபரீதம் ஆயிடுது. உங்க மேலே ஒரு பெரிய விமர்சனம் ஒண்ணு இருந்தது, அது கேள்வியா முன்வைக்க விரும்புறேன். ஆரம்பத்துல நீங்க யாழ்ப்பாணம் ஒரு கச்சேரி இலங்கை தமிழர்களை மகிழ்விக்க போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒயின் சாப்பிட்டீங்க, ஏதோ பிரச்சனை பண்ணீங்க அப்படின்ற. இலங்கை தமிழர் கிடையாது, அதுதான் அது அந்த வைரமுத்துவோட அந்த வீழமாட்டம் பண்ணி அந்த இசையமைப்பாளர் இனி கூட்டு போனாங்க. ஆமா, அயோக்கிய ராஸ்கல் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனா அந்த என் வாழ்க்கையில இவன் சொன்னான்னா அது நிஜமாயிடுமா? அது எப்போ? இந்த வைரமுத்து இஷ்யூ தான் அந்த நேரத்துல ஆமா, சுவிட்சர்லாந்து போயிருந்தோம். எல்லாரும் எங்களை காப்பாத்தினது எனக்கு தோணி இருக்காது. மாணிக்க விநாயகம் தெய்வமாட்டம் காப்பாத்தினர். எல்லாரும் கிளம்பியாச்சு ஊருக்கு. எங்க டிக்கெட் பின்னாடி போட்டிருக்கா. என்னன்னா லுசான் போங்க, லுசான் சுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அதனால. அப்புறம் லுசான் போயிருக்கோம். லுசான் போனோங்கிறதுக்கு அந்த இவர் இங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தவர் அதை பண்ணிட்டார். நாங்க எல்லாரும் ஒன்னா போய் வாங்க, என்னோட வாங்க. குக்கிங் ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஆவன் இருக்குல்ல, சொல்லுங்க. This was bought in Switzerland. அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க என்ன வாங்கினோம்? ஒரு கேமரா. எல்லாத்துக்கும் எங்களோட கார்டை கிழிச்சு பைசா கொடுத்துட்டு வந்தோம். ஓகே,
இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் பதிலே என்ன கேள்வி? வரலையே. குடிச்சாளா? ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, யாரா நோத்துறேன். அங்க குடிச்சிருந்தேன்னா எங்க வேணா குடிக்கணும்ல. ஒரு தரம் குடிச்சா எங்க வேணா குடிப்பா இல்ல. அவன் சொல்லிட்டான்னா அது வந்து டிக்டமா? அதை நம்பிட்டு போறல நீங்க. நாங்க நம்பல, விமர்சனங்கள் இருந்தது. அந்த விமர்சனமா? அந்த ஆளு வளருனா எங்க இருக்காரு அந்த ஆளு? வேற இல்ல. அப்ப உங்க மீது பெருசா ஒரு சோசியல் மீடியால ஏதோ கலப்பணும். நீங்களும் பதில் சொல்லுங்க. என்ன அசிங்கம் எல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணினார் வைரமுத்து மேல. ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரணமாத்திரம் கூட எனக்கு மரியாதை போன காரணம் என்ன வேணா தூண்டி விட்டு 200 ரூபாய்க்கு 10 பேரை வந்து சின்மையை பண்ண சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த லிரிசிஸ்ட்னு பேரு, அந்த ஆளை வச்சு வீழ மாட்டோம் அப்படிங்கறது. அதுல வீழ மாட்டோம், நாங்க வீழ மாட்டோம்னு காமிச்சிட்டோம். நீங்க வீழ மாட்டோம், நாங்க வீழ மாட்டோம். ஒரு வாழ்க்கை முழுக்க 35 வருஷத்துல ஒரு அசையாம இருந்திருக்கேன் நான். யாரான ஒருத்தர் ப்ரூவ் பண்ணட்டும். ஒரு இடத்துல குடிச்சவா எல்லா இடத்துலயும் குடிப்பாங்க சொல்லுங்க. யூ பிரிங் ஒன் ப்ரூஃப். அவன் ஏன்னா ஒரு ஐ வுட் லைக் டு யூஸ் த வேர்ட் கபோதி. அந்த கபோதி சொன்னானா அதுக்கு நீங்களும் ஞாபகம் வச்சுன்னு கேக்குறீங்க. விமர்சனங்கள் இருந்தது, உங்களிடம் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னதான் விமர்சனம், என்னதான் நடந்தது. இதற்கான வாய்ப்பு கிடைக்கல, இப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சது உங்ககிட்ட கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அதனால கேட்டு இல்ல. அதை பத்தி நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்லணுங்கிற தேவையே வந்து அனாவசியம். ஐ டோன்ட் ஓ எனி எக்ஸ்பிளனேஷன் டு எனிபடி. மை லைஃப் இஸ் மைன் அண்ட் ஐ ஹவ் லிவ்ட். அப்படி தண்ணியே யாரோ போட்டுட்டா, போடுறவெல்லாம் தப்பு கிடையாது. விமர்சனத்துக்கு ஆள்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன பொறுத்தவரையில மை லைஃப் இஸ் ஒன் மேன், ஒன் மேரேஜ், ஒன் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் எனக்கு வந்து யாருமே ஆஃபர் வந்திருக்காதா? 35 வயசுல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் நான் தனியா இருந்து, இன்னைக்குதான் எனக்கு 75 வயசு ஆச்சு. அன்னைக்கு அப்படி இல்ல வந்திருக்கலாம் இல்ல. ஸ்டெட்ஃபாஸ்டா இருந்திருக்கும், எந்த விதமான இதுக்கும் இல்லாம. அன்னைக்கு இதுதான் இப்படி ஜாதகத்தை பார்த்துட்டோமா, உனக்கு வந்து பேர் என்ன, சன்னியாச யோகம், அதனால்தான் இப்படி ஆயிருக்கு. ஆனா புத்திர சந்தான பிராப்தி உண்டு உனக்கு. அது எப்படி குழந்தை பிறக்கணும்னா ஒரு கல்யாணம் நடக்கணும்ல, அதனால்தான் நல்ல ஆத்துக்கார கல்யாணம் பண்ணிட்ட, நல்ல குழந்தை பிறந்தது, நீ அதோட அது முடிஞ்சு போயிடுது அப்படின்னு. ஐ எம் லிவிங் அ வெரி சேஸ்ட் லைஃப். எத்தனை நல்லது பண்ண முடியுமோ நினைக்க முடியும். நான் நல்லது பண்றதுக்கு நான் தெருவா போய் நல்லது பண்ண முடியாது. இங்க இருந்து கரிகாய் வாங்க போனேன்னா என்னால போய் கேளுங்க. நான் கரிகாய் வாங்க போற இடத்துல அந்த அத்தனை பேரையும் கேளுங்க, அவள்லாம் எப்படி என்ன நடத்துறாங்க. எத்தனை தரம் நான் வந்து குடிச்சு தள்ளாடின்னு போயிட்ட மாதிரியோ, இல்ல இந்த வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி தனித்தனியா இருக்கேன். யார் என்ன சொல்ல முடியும்? என்ன வாங்குறேன், எங்க ஷாப்பிங் போறேன், அதெல்லாம் பார்க்க முடியாது. பீப்புள் கேன் டிடெக்ட். இல்ல யார் விசிட்டர்ஸ் இங்க? தான் சொல்றேன், ஐ வுட் லைக் டு யூஸ் தி வேர்ட் கபோதி ஆன் தட் மேன். அது பேரை கூட மறந்து போயிட்டேன் நான். இதெல்லாம் அவர் வந்து சொன்னார் இல்ல, நீங்க வாங்கிட்டா, அவருக்கு வாங்கின அதுக்கப்புறம் அந்த கார்டு தேய்ச்சி எல்லாத்தையும் கொடுத்தப்புறம் தான் அவருக்கு நிம்மதி வந்தது. இல்லைன்னா இதுங்கெல்லாம் போயிட்டு அவ தலையில வச்சுட்டு தானே வரும். யாரான ஒரு கிஃப்ட் எங்களுக்கு கொடுத்தாள்னா ரிட்டர்ன் கிஃப்ட் எடுத்துன்னு போவேன் நான் கையில. ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 10,000 15,000. ஒரு நாளும் கர்வி சார் நானு. ஐ கம் ஃப்ரம் அ வெரி ராயல் பேக்ரவுண்ட். கட்டாயமா ஒன்றும் ஊசியில வாங்க மாட்டோம் நாங்க. நானும் சரி என் குழந்தையும் சரி. கொடுக்கற கை இது. ஒண்ணுமே ஓசியில வாங்க. கிஃப்ட் கொடுத்தால மனசு சந்தோஷம். ரிட்டர்ன் கிஃப்ட் அங்கேயே கொடுத்துட்டு தான் பொட்டி நிறைய ரொப்பின்னு போவேன். எம்டி டப்பா கொண்டுருவேன் நான் திரும்பி வர்ற போது. தட் இஸ் மீ. லேடிஸா இருந்தா கூட எல்லாரோட கன்டென்ஷன்ஸையும் உடைச்சுவேன் நான். அதே மாதிரி ஹோட்டல்ல போய் தங்கணும் அப்படின்னு சொன்னா தங்க மாட்டோம். இங்க நாங்க கம்ஃபர்டபுளா இருக்கோம், அது வேற விஷயம். அங்க வந்தா நீங்க தரையில பாய் போட்டு கொடுங்க, நாங்க இருந்துக்கிறோம். அப்புறம் என்ன, இவளே சொல்லிருக்கால அந்த இதுல, நான் குடிப்பேன், நான் வந்து மாம்சம் சாப்பிடுவேன்னு. நீ சாப்பிடலாமா? எதுக்கு? இல்லட்டா என்ன ஆகும்? நானும் சின்மையும் யோகர்ட் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் தனியா ஒரு குக்கர்ல ஒரு சாதத்தை மட்டும் வடிச்சுண்டு, தயிர் சாதம், ஃப்ரூட்ஸ், இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இருந்துட்டு வந்திருக்கோம். இவன் சொன்னானா உடனே என்ன வந்ததுனாலும் அதை நம்புறதுக்கு 400 பேர் இருக்காங்கிற தைரியம் தானே இந்த வைரமுத்து இப்படி எல்லாம் பண்றது. சங்கீதம் தனியா இருக்கலாம், இருந்தது, அப்படிதான் இருந்திருக்கு. லிரிக்ஸ் தேவை இல்லை. லிரிக்ஸ் இருக்கிறது அடிஷனல் பியூட்டி. சில எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்.
இப்ப தெய்வத்தை நோக்கி பாடுற போது வெறும மியூசிக்கா பாடுறதுங்கிறது ஒண்ணு, வோக்கல் மியூசிக்கு லிரிக்ஸ் அழகு, அதுதான் அழகு. மற்றபடி மியூசிக் இஸ் நாட் மெயின்லி வோக்கல், மியூசிக் இஸ் ப்ரிடாமினன்ட்லி இன்ஸ்ட்ருமெண்டல். அதுக்கு எந்த லிரிக்ஸும் அவசியம் இல்லை, தேவையே கிடையாது. இவருக்கு ஏதான இந்த ஆளை சீந்தி யாரும் கேட்டிருக்க மாட்டா, இது பப்ளிக் ஐல வரணும். அதுக்கு இன்னைக்கு யார வந்து இளையராஜா அவரோட பிரெயினா, அவரோட சாதனையா, அவராகட்டும் ரெஹமான், ரெண்டு பேரும் 2 மைல்ஸ்டோன்ஸ் போட்டால. அடுத்து கடந்து வந்த பழைய காலத்து சங்கீதம்லாம் அது ஒரு வேற மாதிரி இருந்தது. அந்த ஆர்கெஸ்ட்ரைசேஷன் அண்ட் அதர் திங்ஸ் predominantly based on classical music. கிளாசிக்கல் மியூசிக் ராகங்களை ஹேண்டில் பண்ற போது கூட ராஜா சார் வந்து வேற லெவலுக்கு அதை வந்து எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்துரு. பிரமிச்சு போய் பார்த்திருக்கேன் நான் சிலதெல்லாம். தட் இஸ் மியூசிக். எதுக்கு பேசுற? உன்னோடது இன்னொருத்தரோடது எதியானம் பேசணும். பேசுறதெல்லாம் பேத்தல். தட் இஸ் வைரமுத்து, தை நேம் இஸ் பேத்தல். எந்த வகையிலையும் வந்து நீதி நியாயம் நேர்மை எதுவும் இல்லை. உன்னை தேடி வர்ற குழந்தைகள்லாம் உனக்கு பெத்த குழந்தைகளாட்டம். நீ எனக்கு சொன்னபடி கேட்கலன்னா இதுல கலைஞர் பேரை வேற நடுப்புற இழுக்க வேண்டிய, அங்கதான் கழுத்த நெரிக்கலாம் போல கோவம் வரும் எனக்கு. ஏண்டா அவர் பேரை இழுக்கிற? அவர் கிடக்குறாரு ஒரு இடத்துல, அவருக்கு தெரியக்கூட தெரியுமாங்கிறது சந்தேகம். நிஜமா சொல்றேன், ஒருத்த பேரை வச்சு வெள்ளம் போ. as far as மிஸ்டர் வைரமுத்து இஸ் கன்சர்ன், டோட்டல் டிசாஸ்டர். அவ்வளவுதான். தேங்க்யூ மேடம்.